ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, அனைவருக்கும் வியாழன் தின வாழ்த்துக்கள். சாய்பாவோட பார்வை நம்ம மேலே இருக்கிறதால நம்மளோட வாழ்க்கையில் பயங்கள் அப்படின்றது இல்லாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு இங்கே இருக்கிற எல்லா சாய்பாவோட குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய பொறுப்பாக இருக்குது. தொடர்ந்து நாம் இந்த மாதிரியான விஷயங்களை தான் பேசிக்கிட்டு வரோம். ஆனாலும் சில பேருக்கு பயங்கள் ரொம்ப தொடர்ந்து ஒரு தொடர்கதை மாதிரி உருவாகிக்கிட்டே வருது. நீங்கள் பயப்படுறது நியாயமானது தான். கண்டிப்பாக பயம் இருக்க தான் செய்யும். ஏன்னா பல வருஷங்கள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அது மாதிரி. பயத்தால் தான் நம்ம திறமையை சரியாக பயன்படுத்த முடியல. இந்த பயம் ஒன்று தான் நம்மளோட நம்பிக்கையும் கெடுக்குது. இந்த பயம் ஒன்று தான் வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய சவால்களை சமாளிக்க முடியாமல் கட்டி போடவும் செய்யுது. அதனால் பயம் நியாயமானது. நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, எந்த விஷயத்தை எப்படி ஏற்றுக்கணுமோ அந்த விஷயத்தை அதே அளவில் ஏற்றுக்கணும். எனக்கெல்லாம் பயம் இல்லையே, நான்லாம் அப்படி, நீங்களாம் இப்படி அப்படின்னு நாம் சொல்லிக்கிட்டே இருக்க நாம் பயத்தினுடைய முதல் மாணவனாக போய் நிற்கிறோம். நிறைய மனுஷங்க பார்த்தீங்கன்னா பயத்தை ஒத்துக்க மாட்டாங்க. பயம் இல்லாத மாதிரி நடிப்பாங்க. அந்த நடிப்பினால் எதையும் கற்றுக்க முடியாது அப்படின்றத விஷயத்தை அவங்களுக்கு புரியல. அதனால் எந்த இடத்துலையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பயமாக இருக்கா, எஸ், பயத்தை ஒத்துக்கோங்க. சில விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. நம்ம செய்யக்கூடிய தப்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நாம் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா வாழுறோன்னு அர்த்தம். எனக்கு சில பேரை ரொம்ப பிடிக்கும், தப்பு செய்கிறவங்களை கூட பிடிக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் தப்பு பண்ணீங்களா அப்படின்னா, எஸ், தப்பு பண்ணேன் அப்படின்னு. ஆனால் சில பேர் தப்பு பண்ணாலும் நமக்கு நல்லா தெரியும் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு, ஆனாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கள மாதிரியான பர்சன்ஸை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒரு சாதாரணமான மனுஷன் எனக்கே தப்பு பண்ணியும் ஒத்துக்காத மனுஷங்களை பிடிக்கல அப்படின்னா, கடவுள்கிட்ட கூட நாம் ஒத்துக்க மாட்டேன்றோம் நாம் தப்பு பண்ணதை. கடவுள்கிட்ட வேண்டுதல் எப்படி வைக்கிறோம் தெரியுங்களா? நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்ததால் இந்த தப்பு பண்ணேன், அதனால் என்னை மன்னிச்சுட்டு என்னுடைய தப்பை நீங்கள் ஒத்துக்கணும் அப்படின்ற அளவில் தான் நம்ம பிரார்த்தனை இருக்குது. ஏன்னா தொடர் பிரார்த்தனைகள் வைக்கும்போது நம்ம தவறுகள் செஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலை தாண்டி அதுக்கு நாம் ஒரு ஆறுதலான விஷயத்தை நம்ம வைக்கிறோம். இந்த மாதிரி மன கஷ்டங்கள் இருந்ததால் நான் தப்பு பண்ணேன், அதனால் ஒத்துக்கோங்க, நான் தப்பு பண்ணதை நிறுத்த மாட்டேன், எனக்கு இந்த தப்பினால் சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கக்கூடிய நாம் இதை ஒத்துக்காதப்போ ஒரு புனிதத்தின் உருவமாக இருக்கக்கூடிய நம்ம கடவுள் எப்படி நம்மளுடைய தப்பை ஒத்துக்கிட்டு நீங்கள் அந்த தப்பை தொடர்ந்து செய்வதற்கும் அவருடைய ஆதரவு வேணும்னு சொல்லி
உங்கள் வாழ்க்கையை உயர்த்தணும் அப்படின்றது எந்த எண்ணத்தின் அடிப்படையில் நடக்குது? எப்படி தான் ஒரு சாய்ராம் ஒரு நேத்தோ முந்தா நேத்தோ நினைக்கிறேன், எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ஒரு சில விஷயங்கள்லாம் நான் ஏற்கனவே பேசியிருந்தேன். என்னம்மா இதெல்லாம் இந்த பிரச்சனைலாம் இருக்கே, இதெல்லாம் சால்வ் பண்ணிங்களா, இதெல்லாம் நிறுத்துனீங்களா அப்படின்னா சரியான பதில் இல்லை. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நிறுத்தினாதான் என் வாழ்க்கை தீருமா, பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்போ பிரச்சனைகள் தீராமல் இருப்பதற்கும் வாழ்க்கையில் பயங்கள் அதிகமாக இருப்பதற்கும் காரணங்களே நம்ம பண்ணக்கூடாத ஒன்றை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறதால. அது எதுவாக இருக்கட்டும். அதாவது ஒரு மனுஷன் அளவுக்கு அதிகமாக தூங்குறது தப்பு தான். எனக்கு தன்னோட காலத்தை நேரத்தை பொன்னான விஷயத்தை அவன் மறுக்கிறான் வேண்டான்னு சொல்லி. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 10 பவுன் 20 பவுன் தங்கம் கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாரு. அது நீங்கள் வேணும்னு சொல்லுவீங்களா இல்லை வேண்டான்னு சொல்லுவீங்களா? தங்கத்தை விடுங்க, பணம். உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் பெரிய அளவில் கடன் இருக்குது. உங்களுக்கு கடவுள் 20 லட்சம் ரூபாய் இந்தாப்பா எடுத்துக்கோ, இதை வச்சு உன்னோட எல்லா கடனையும் முடி அப்படின்னு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சூட்கேஸில் எடுத்துகிட்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், 20 லட்சம் ரூபாய். அதை நம்ம வாங்குவோமா, வாங்க மறுக்கிறோமா? கடவுள் கொடுத்த காசு வேற யாரும் கடனாக கொடுக்கல, வேற யாரும் பலனை எதிர்பார்த்தும் கொடுக்கல. கடவுள் நம்மளுடைய கஷ்டத்தை நினச்சி நம்ம குழந்தை கஷ்டப்படுதுன்னு உருகி அந்த காசை நம்மக்கிட்ட கொடுக்க வந்திருக்காரு. அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? வாங்கலை, இதுதான் பிரச்சனையே. வாங்க மறுக்கிறோம். ஏன் வாங்க மறுக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை பற்றி பெருசாக ஒன்றும் கேர் எடுத்துக்கல. அவர் எப்போ வேணாலும் கொடுப்பாரு, பார்த்துக்கலாம், மறுபடியும் சாயந்தரம் வாங்கலாம், இப்போ என்னால் வாங்க முடியல, வாங்க முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கேன். அப்போ கடவுள் எப்பயுமே நம்ம வீட்டு வாசல்லே நின்றுக்கிட்டே இருப்பார், கொடுப்பாரு, எப்போ கேட்டாலும் கொடுப்பாரு அப்படின்னு நினச்சி நம்ம வாங்க மறுக்கிறோம். கடவுள் வராரு, நிற்கிறாரு, அவருக்குன்னு ஒரு நேரத்தை உருவாக்குறாரு. என் குழந்தை இந்த நேரத்துக்குள்ளே வாங்கிக்கிட்டோம், இல்லைன்னா இதை வேற ஒருத்தங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காலையில் வாங்கிறத சரி ஈவினிங் வாங்கிக்கலாம், இப்போ என்ன அவசரம், அவர் எங்கே போயிட போகிறாரு, ஈவினிங் வராமலா போயிட போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம அந்த காசை வாங்கிறதுல அலட்சியப்படுத்துகிறோம். கடவுள் ஒரு 5 நிமிஷம் பார்க்குறாரு, உடனே கிளம்பி போயிடுறாரு. மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாவகாசமாக அவர் நிற்கிறது காலையில் 10 மணி, நீங்கள் ஈவினிங் 6 மணி 7 மணிக்கு சரி போய் வாங்கலாம், அவர் நின்றுட்டுருப்பார் அப்படின்னு போய் பார்க்குறீங்க. கடைசியில் பார்த்தா காணோம். உடனே நீங்கள் கடவுள்கிட்ட கேட்குறீங்க, நான் இப்போ தான் பார்த்தேன், காணோம், எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உடனே சொன்னார், இல்லைம்மா நான் குறிப்பிட்ட காலத்தை நீ தாண்டிட்ட, அதனால் நான் வந்துட்டேன், மறுபடியும் எப்போ வருவீங்க அப்படின்னாரு. மறுபடியும் எப்போ வருவேன்னு தெரியாது, ஆனால் சொல்லிட்டுலாம் வர முடியாது. நாளைக்கு வருவேனா, இல்லை அடுத்த மாதம் வருவேனா, இல்லை அடுத்த வருஷம் வருவேனா, இல்லை அடுத்த ஜென்மத்தில் வருவேனா அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் கொடுக்கும்போதே நீ வாங்கியிருக்கலாம்ல, வாங்கியிருந்தா உன் பிரச்சனை தீர்ந்துருக்கும்ல, உன் வாழ்க்கையை மாறி இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம உட்காந்து என்ன பண்ணுறோம்? அழுகிறோம். இந்த ஒரு நம்பிக்கையும் போயிடுச்சு, அதனால் வாழ்க்கையில் பயமும் ஜாஸ்தியாகிடுச்சு. அவர் சொல்லும் போதே நம்ம வாங்கியிருந்தா அந்த காசை கரெக்டாக எல்லாருக்கும் யாராருக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ 10 லட்சம் ரூபாய் எல்லா கடனையும் அடைச்சிட்டேன். ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஏதாவது வியாபாரம் பண்ணுறதுக்கோ இல்லை அதை வச்சு ஏதாவது வருமானத்தை சேர்க்கறதுக்கோ நம்ம பண்ணியிருக்கலாம். அந்த தப்பும் அதுவும் தப்பாயிடுச்சு. இப்படி தான் அந்த கடவுள் கொடுக்குற காசு என்ன அப்படின்னா காலம்.
அந்த காலத்தை நம்ம வீண் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஒரு நாள் நான் தூங்க போகிறேன், நாளையில இருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன், அடுத்த நாளும் வருது, இன்றைக்கி ஒரு நாள் நான் தூங்குவேன், நாளைக்கு நான் ஆரம்பிக்க போகிறேன். இப்படி வாழ்க்கையில் தூங்கியே கெடுத்தவங்க பல பேர், வாழ்க்கையில் சாப்பிட்டே கெடுத்தவங்க பல பேர், வாழ்க்கையில் புலம்பியே கெடுத்தவங்களும் பல பேர். அப்போது இந்த காலத்தை வீண் பண்ணுறதும் காலத்தை மறுக்கிறதும் வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் மறுக்கிற மாதிரி. நீங்கள் காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தி அதை அதை சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு அமைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் நம்ம சாயப்பா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கும். அது வரலை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கவே இல்லை. நீங்கள் ஒன்றே ஒன்று தான், கடவுள் கொடுக்கக்கூடிய பொதுவான சிறப்பான வழிகளை நம்ம பயன்படுத்திக்கவே இல்லாமல் இருக்கிறதால தான் இந்த நாள் வரைக்கும் நம்மளுடைய கஷ்டங்கள் ஒரு தொடர்கதையாக இருக்குது, பயங்களும் தொடர்கதையாக இருக்குது. காலத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டவங்க வாழ்க்கையில் நல்லா முன்னேறுறாங்க. வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் நின்று நிதானமாக பயன்படுத்தி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து சாதனை படைக்கிறாங்க. ஒரு பவுலர் என்னதான் வேகமாக போட்டாலும் அந்த பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாரு, நீ எவ்வளோ வேகமாக வேணாலும் போடு, ஆனால் நான் நிதானமாக யோசித்து அடித்து ஆடுவேன். எந்த பாலை அடித்து ஆடணுமோ அந்த பாலை அடித்து ஆடுவேன், எந்த பாலை அடிக்கக்கூடாதோ அந்த பாலை அடிக்க மாட்டேன். இப்படி தான் கிரிக்கெட் ஜாம்பவான்லாம் சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும், நம்ம தோனியாக இருக்கட்டும் ஆடினாங்க. இவங்களோட ஆட்டத்தில் ஒரு கூலாக ஆடுவாங்க, ஒரு பெருசாக வேகம் இருக்காது. அடித்து ஆடு அப்படின்ற தாட்டை தாண்டி நிறுத்தி நிதானமாக ஆடுவாங்க. ஆனால் நல்ல ரன் ஸ்கோர் எடுப்பாங்க. அடிக்க வேண்டிய பாலை மட்டும் அடிப்பாங்க, அடிக்கக்கூடாத பாலை அடித்தா கண்டிப்பாக அவுட் ஆகிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எந்த பாலையும் அடிக்காமல் இருந்தால் டீம்லேயே வச்சுருக்க மாட்டாங்க, டீமை விட்டு துரத்திடுவாங்க. அப்படி தான் நம்ம பயன்படுத்துகிறோம். வாழ்க்கைன்றது, வாய்ப்புகள்ன்றது ஒவ்வொரு பால் மாதிரி. அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் எப்படி சிக்ஸர் அண்ணாந்து பார்க்குறாங்க இல்லையா, அது மாதிரி எல்லா மனிதர்களும் உங்களை அண்ணாந்து பார்ப்பாங்க. உங்களை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு பார்க்குறாங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு உயரத்தில் இருப்பீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான வழிகளை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கீங்க, அதுக்கு கடவுள் எவ்வளோ துணை புரிகிறாங்க அப்படின்ற ஒரு தாட்டு நமக்கு வந்திருக்கும். கடவுள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனால் கடவுள் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் எந்த மனிதர்களும் 100% ஃபாலோ பண்ணவே இல்லை. கடவுள் உழைக்க சொல்கிறாங்க, உழைக்கலை. உழைச்சாலும் நேர்மையாக உழைக்க சொல்கிறாங்க, நேர்மையாகவும் உழைக்கலை. அடுத்தவனுக்கு கஷ்டத்தை கொடுக்காம உன் வாழ்க்கையை அமைச்சிக்கோன்னு சொல்கிறாங்க, அதையும் நம்ம செய்யலை. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை தாண்டி நிறைய தப்பு பண்ணுறாங்கல்ல, அவங்கள வச்சு ஒரு கம்பேரிஷன் கொடுத்து நாம் நல்லவனாக ஆக்கிக்கிட்டே இருக்கோம். கம்பேரிஷன்ஸ் நல்லது, அதை நல்லபடியாக செயல்படுத்தும் போது, நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது நமக்கு கீழே இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய மக்களை நம்ம நினச்சாவே நம்ம கஷ்டம்லாம் பெருசாக இருக்காது, அது பொடி பொடியாக நொறுங்கிடும். அந்த மாதிரியான விஷயத்துக்கு கம்பேரிஷன் சூப்பர். ஆனால் கம்பேரிஷன் என்ன பண்ணுறோம், நம்மளை விட வசதியில் உயர்ந்தவங்களை, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை தேடி போனவங்களை ஒரு கம்பேர் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், அந்த கம்பேரிஷன் வாழ்க்கையில் எதுக்கும் ஆகாது, அது நம்மளை கெடுத்துடும், சுத்தமாக கெடுத்துடும். ஸோ இந்த கம்பேரிஷன் எப்படின்னா, நல்லவங்களை வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம இன்னமும் உயர்ந்த இடத்துக்கு போவோம்.
கெட்டவங்களை வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம தாழ்ந்த இடத்துக்கு போவோம். கடவுள் நம்மளை எல்லாரையும் உயர்ந்த இடத்துக்கு போகணும்னு தான் நினச்சி ஆசைப்படுறாங்க. ஆனால் நம்ம தாழ்ந்த இடத்துக்கு போகிறோம். போனதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம இருக்கிற இடம் இது இல்லை. இந்த இடத்துல இருப்பதற்கா நான் இவ்வளோ தூரம் பாடுபட்டேன் அப்படின்னு. எஸ், நீங்கள் கீழே இறங்கிறதுக்கு தான் இத்தனை வருஷங்கள் பாடுபட்டீங்க. அதனால கீழே இறங்கிட்டீங்க. என்றைக்கும் ஒரு கெட்டவனை வச்சு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அவனை விட நான் மோசமானவனை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நாமளும் மோசமான மனுஷனாக போயிடுவோம். அப்போ அவன் ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா இன்னும் அவனுக்கு கீழே ஒருத்தன் மோசமானவன் இருப்பான் இல்லையா, அவனை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க. அப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹீரோவாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பண்ணுறது எல்லாமே வில்லத்தனம். இப்போ கம்பேரிஷன், நல்ல மனுஷங்க கூட கம்பேர் பண்ணணும். ஏன் அந்த மனுஷன் ஒழுக்கத்தில் உயர்ந்திருக்கா, ஏன் நம்மளால் உயர முடியல? ஏன் அந்த மனுஷன் நல்லா உழைக்கிறான், ஏன் நம்மளால் உழைக்க முடியாது? ஏன் அந்த மனுஷன் இந்தந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுறான், ஏன் நம்ம ஃபாலோ பண்ணலை? அப்படி ஃபாலோ பண்ணுறதால தானே அவங்க நல்லபடியாக உழைச்சிருக்காங்க, நாமளும் ஃபாலோ பண்ணலாம். எல்லாரும் ஒரு தாய் வயிற்றுல தான் பிறந்திருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா? யாரும் வானத்தில் இருந்து கீழே குதிக்கலை, வானத்தில் இருந்து சுயம்புவாக யாரும் வரல. எல்லாம் ஒரு அம்மாவோட வயிற்றுல இருந்து தான் வெளியில் வந்திருக்கோம். எல்லாருக்கும் அதான் பொருந்தும், இதான் உண்மையும் கூட. அப்போ வாழ்க்கையில் உயர்ந்த மனிதர்கள் அவங்களோட ஃபாலோ என்னென்னலாம் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணாங்க, அதையெல்லாம் நாமளும் ஃபாலோ பண்ணணும். அவங்க என்னென்ன விஷயத்தை, என்னென்ன நாலேஜை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எப்படி எடுத்து வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறது? நம்ம நல்ல விஷயங்கள் போதிக்கிறது எத்தனையோ தெய்வங்கள். குருவாக இருந்த மனிதர்கள் எல்லாம், நம்ம சாயப்பாவாக இருக்கட்டும், ராகவேந்திரராக இருக்கட்டும், ரமண மகரிஷியாக இருக்கட்டும், அண்டு மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களாக இருக்கட்டும், ஜீசஸாக இருக்கட்டும், நபிகள், புத்தா, எத்தனை விஷயங்கள், அத்தனை பேரும் சொன்னக்கூடிய உபதேசத்தை அட்லீஸ்ட் அவங்க சொன்னதில் 10 உபதேசத்தை நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தா கூட நம்ம வாழ்க்கை வளம் கண்டு இருப்போம். ஆனால் படித்ததோட சரி, அந்த நேரத்தில் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லுறோம். ஆனால் அடுத்த மணி நேரம் கழித்து அந்த உபதேசத்துக்கு எதிராக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், அடுத்தவனை புறம் சொல்லாத, அடுத்தவனை தாழ்த்தாத, அடுத்தவனை பற்றி இவங்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை படிக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எஸ், இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு. அடுத்த 1 மணி நேரம் கழித்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அந்த உபதேசத்துக்கு எதிராக இருக்கும். இதுதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை ஒரு உயிராக நினச்சி நம்ம போற்றி பாதுகாத்து அதை வழிப்படுத்தணும். அப்படி படுத்தினாதான் அற்புதங்கள் நிகழும். படித்தது ஒன்று, நினச்சது ஒன்று, செய்யறது ஒன்று. 1008 முரண்பாடுகள் நம்மளுடைய செயல்கள் மூலமாக, எண்ணத்தின் மூலமாக இருக்குது. நான் இப்படி தான் நினச்சேன், ஆனால் வேறு மாதிரி நடந்துருச்சு, எல்லாம் எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்கிறேன். உங்களோட காலம் என்ன தெரியுமா? அந்த காலம் வீணான காலம். வீணான காலத்தை நம்ம வீணாகவே கழிச்சிட்டோம். வீணான காலமாக நினச்சி நம்ம வீணாக கழிச்சதால அது வீணான காலமாக போயிடுச்சு. உங்களுக்கே தெரியுது, நான் நினச்சி கூட பார்க்கல இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு. நான் எவ்வளோ பெரிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும். எஸ், அப்போ வாழ்க்கையில் நீங்கள் முரண்பாடான விஷயங்களை தான் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. இன்னைக்கு நேற்று இல்லை, கடைசி வரைக்கும் பண்ணீங்க. அது மூலமாக சில வெற்றி, பல தோல்வி. வெற்றி அடையும் போது சில நம்பிக்கை மட்டும்தான் வந்தது. தோல்வி அடையும் அவமானம் படும் போதும், தோல்வி அடையும் போதும் பல நம்பிக்கைகளும் வந்துச்சுங்க.
ஏன்னா போன பாதை சரியில்லை, அதனால தான் உங்களுக்குள்ள ஒரு பயம். நீங்கள் போன பாதை சரியாக இருக்குது அப்படின்னு ஒரு உறுதிப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள், உன்னதமான புனிதமான விஷயங்கள் உங்கள் மனசுக்கு அக்செப்ட் பண்ணியிருந்துச்சுன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோற்றிருந்தாலும் உங்கள் மனசில் எந்த விதமான பயமும் இல்லாத அளவில் இருக்கும். அதனால் என்ன இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணேன், அடுத்தது இன்னும் ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற தாட் போயிடும். ஆனால் இந்த தோல்விக்கு காரணம் உங்கள் மனசாட்சி ஆட்டோமேட்டிக்காக சொல்லும், இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாமோ, நம்ம சரியாக பண்ணவே இல்லை, இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது. தோல்வி வந்தால் கூட அது வெற்றியை மாற்றுற மாதிரி. நமக்கு தான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணவே இல்லையே. இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களே இதுதான். எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, உழைச்சாதான் சாப்பாடு, ஆனால் நம்ம தான் உழைக்கவே இல்லையே. அப்போ அது மூலமாக அவநம்பிக்கை வருமா, நம்பிக்கை வருமா? வாழ்க்கையில் பல பேருக்கு அவநம்பிக்கை ஏற்படுவதற்கு காரணம் வாழ்க்கையில் மனதில் இருக்கக்கூடிய ஆழமான பயம். ஏன்னா தோத்ததால் வந்தது தான் அந்த பயம். ஏன் தோத்தோம் நமக்கே தெரியுது, நம்ம சரியாக பண்ணலை. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, கட்டம் சரியில்லை, கடைசியில் கடவுள் சரியில்லை. ஒவ்வொரு வருஷமும் கடவுளை மாற்றுறாங்களா இல்லையா? ஒருத்தங்க பெருமாளை கும்பிடுவாங்க, திடீர்னு பார்த்தா ஈஸ்வரனை கும்பிடுவாங்க. திடீர்னு பார்த்தா பெருமாள் இல்லை, ஈஸ்வரன் இல்லை, உடனே ஆஞ்சநேயர் வந்துடுவார். ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டே இருந்தவங்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் சாமியை கும்பிடுவாங்க. குலதெய்வத்தை சாமியை தாண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பூஜை ரூமில் நடுவில் இருக்கிற கடவுள் மாறிக்கிட்டே இருப்பார். நீங்கள் பார்க்குறீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நடுவில் இருக்கிற கடவுள் மாறிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அந்த கடவுள் உங்களுக்கு எதுவும் கொடுக்கல அப்படின்றதுக்காக கடைசியில் பார்த்திங்கன்னா பூஜை ரூமே நம்ம வீட்டில் இல்லாமல் போயிட்டோம். ஏன்னா கடவுள் இல்லைப்பா. என்ன பண்ணி என்ன செஞ்சு எத்தனை கோயிலுக்கு போய் சாமி ரூமே கதியாக இருந்த எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆமாம், எப்படி நடக்கும்? எல்லாரும் சாமி ரூம்லேயே இருந்து ஒரு கொஞ்சமாக உழைச்சி நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது தப்பு இல்லையா? இதெல்லாம் நான் நேரடியாக கேட்ட வார்த்தைகள். இதெல்லாம் வந்து சொன்னாங்க. ஏன்னா நம்மளும் இத்தனை வருஷமாக வாழ்ந்துருக்கோம், சொந்த பந்தங்கள் வீட்டுக்கெலாம் போவோம். நமக்கு இந்த சாமியை பற்றியோ அரசியலை பற்றியோ பேசுகிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து என்னென்னாச்சு, போன தடவை வந்து திருப்பதி கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா, இல்லைப்பா ஒன்றும் கிடைக்கல, அதனால் ஐயப்பன் தான் நமக்கு எல்லாமே துணை அப்படின்னுவாங்க. பார்த்தா வீட்டில் வந்து ஐயப்பனோட ஃபோட்டோ இருக்கும். எப்படி கடவுளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. கடவுள் மேலே தப்பு இருக்கிறதா கடவுள்கிட்டயே வந்து குறையை கண்டுபிடிப்பாங்க. அப்போ கூட மனுஷன் தன்னுடைய குறையை கண்டுபிடிக்கவே இல்லை. தான் குறையை கண்டுபிடிச்சிருந்தானா எந்த கடவுளையும் மனுஷன் மாற்றியே இருக்க மாட்டான். தன்னுடைய குறையை கண்டுபிடிச்சானா அடுத்தவனோட குறையை எவனும் சொல்லவே மாட்டான். தன்னுடைய குறையை சரி பண்ணுறவனுக்கு வாழ்க்கை இல்லை 24 மணி நேரம் பத்தில். அடுத்தவனோட குறைய சொல்கிறதுக்கு அவனுக்கும் பற்ற மாட்டேங்குது. ஏன்னா அவன் பல பேரோட குறைய சொல்லி டயர்டாகிடுறான். ஸோ இவனுக்கும் நேரம் பத்தலை, அவனுக்கும் நேரம் பத்தலை. அப்போ யாருப்பா உழைக்கிறாங்க அப்படின்னா கடைசியில் யார் தோக்குறாங்களோ அவன் உழைக்கவே இல்லை, யார் ஜெயிக்கிறாங்களோ அவன் தான் உழைச்சிருக்கான். இதான இறுதி தீர்ப்பு. என்னைக்கு 40-50 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் ஏஜ் 40க்கு அப்புறம் 50க்கு அப்புறம் எந்த கடனும் இல்லையோ நீங்கள் நல்லா உழைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். எந்த மனுஷனுக்கு 40க்கு மேலே கடன்கள் ஒரு 1000 இருக்கட்டும் 1,00,000 இருக்கட்டும் இருக்குதோ அவங்க சரியாக உழைக்கலைன்னு அர்த்தம். வாழ்க்கையை பற்றி சரியாக கணிக்கலைன்னு அர்த்தம். எந்த ஒரு உண்மையான விஷயத்தையும் ஏற்றுக்கலைன்னு அர்த்தம். நான் அடிக்கடி யோசிப்பேன், சில நேரத்துலலாம் நம்ம என்னமோ தப்பு பண்ணுறோமே அப்படின்னு தோணும். அப்போ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் யோசிப்பேன். எஸ், இதுதான் தப்பா, ஓகே ரைட், உடனே அதை மாற்றணும். அட்லீஸ்ட் அந்த தப்பை உணர்ந்தாவே போதும், குறை சொல்ல மாட்டோம்.
ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த தப்பை உணர்றதுக்கு நேரத்தை ஒதுக்காததும் இல்லை. அதையும் தாண்டி என்னமோ நேரத்தை தப்பு சொல்கிறாங்க, காலத்தை தப்பு சொல்கிறாங்க, நான் சொன்ன மாதிரி கடவுளையும் தப்பு சொல்கிறாங்க. இவங்களால என்ன ஜெயிக்க முடியும்? அப்போ இவங்களுக்கு எப்படி அந்த தைரியம் நம்பிக்கை வரும்? எதுவும் வராது, பயம் மட்டும்தான் வரும். வாழ்க்கையில் எதை பார்த்தாலும் பயம், எந்த ஒரு அடி எடுத்து வச்சாலும் ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லி ஒரு விதமான பயம். இந்த ஒரு விஷயத்தையே தான் அவங்க அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பத்தாத குறைச்சலுக்கு இந்த பயத்தை பேஸ் பண்ணி இவங்களுக்கும் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்டேயும் இது மாதிரியான கதைகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போது இவங்களுக்கு ஒரு வழி சேர்க்கிற மாதிரி ஆகிடும். அப்போ ஓகே சரிதான், நம்மளுடைய மனசில் எழக்கூடிய கேள்விகள் சரியான கேள்விகள் தான். நமக்கு மட்டும்தான் பயமாக இருக்குதுன்னு நினச்சா எல்லாருக்கும் பயமாக இருக்குதே அப்படின்னு. அப்போது மற்றவங்க இல்லைப்பா என்னப்பா பெரிய பயம், பாரு நான் ஜெயிக்கிறேன் பாரு அப்படின்னா தான் இவன் யோசிப்பான். பட் நமக்கு எல்லாரும் நம்மள மாதிரியான ஒரு மைண்டில் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அடையாப்பா உழைக்கிற, படுத்து தூங்குப்பா, உழைச்சி என்னப்பா பண்ண போகிற அப்படியே அவன் படுத்து தூங்கிடுவான். இவன் தூங்குறவனாக இருந்து மற்றவன் உழைக்கிற மாதிரி இருந்தால் இவன் கண்டிப்பாக தூக்கம் வராது. அவன் உழைக்கிற மாதிரி நம்மளும் உழைக்கலாமேன்னு அப்படி தான் இன்றைக்கி ஆயிடுச்சு. இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாரும் எதிர்மறை எண்ணங்கள் கொடி பிடிச்சிட்டு நிற்கிறோம். எல்லாரும் புலம்பல்களை ரொம்ப பெருமையாக பேசுகிறோம். எல்லாரும் தோல்விகளை ஆதரிக்கிறோம், ஆராதனை பண்ணுறோம். இப்படி தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. இங்கே இருந்து நம்ம சாதிக்கணும் அப்படின்றது யாருக்கும் தோணவே இல்லை. இடம் மாறினா பரவாயில்ல, வீடு மாறினா பரவாயில்ல, வேலை மாறினா பரவாயில்ல, ஊர் மாறினா பரவாயில்ல, நீங்கள் எங்கே வேணாலும் மாறுங்க, எப்படி வேணாலும் மாறுங்க. ஆனால் உங்கள் மனசை யாராலையும் எங்கேயும் மாற்றவே முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே மனசு தான் காரணம். நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் உட்காந்து தியானம் பண்ணாலும், இல்லை இமயமலையில் உட்காந்து தியானம் பண்ணாலும், உங்கள் மனசில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கோ அதுதான். இமயமலையில் உட்காந்து தியானம் பண்ணி வீட்டை ஞாபகம் வச்சா தியானம் பண்ண முடியுமா? வீட்டுக்குள்ளே உட்காந்து இமயமலையை நினச்சா தியானம் பண்ண முடியுமா? மனசு தான் சம்மந்தப்பட்டது. மனசில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸில் எல்லாமே இஸ் அ லிங்க் வித் காட். லிங்க் வித் டெவில் கிடையாது, லிங்க் வித் காட். அப்படி இருந்தால் தான் எல்லாமே சுத்தபத்தமாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை நாம் கண்டெடுப்போம். ஒன் பை ஒன்னாக யோசிச்சு பாருங்கள். எத்தனை கடவுளை மாற்றிருக்கோம், எத்தனை விதமான புலம்பல்களை புலம்பியிருப்போம், எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பயம் ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கடவுளை மாற்றின அந்த கடவுளை மாற்றின பேர்லாம் சொல்ல வேண்டாம். ஏன்னா எல்லாம் ஒரே கடவுள் தான். சுமாராக எத்தனை கடவுள் நீங்கள் மாற்றிருப்பீங்க, எத்தனை ஊரை மாற்றிருப்பீங்க, எத்தனை வீட்டை மாற்றிருப்பீங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் எதுவுமே சரியில்லை அப்படின்றத வச்சு சொல்கிறேன். நீங்களாக விருப்பப்பட்டு போகிற ஊருன்றது வேறு. ஆனால் இந்த பிரச்சனை இப்படி இருக்குப்பா, அதனால் கொஞ்சம் வீடு மாற்றினா, அது நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, வீடை மாற்றலாமா? வீடை மாற்றினா 10% ஓகே, ஆனால் பெருசாக ஒன்றும் ஆகாதே. அப்போது நீங்கள் வீடை மாற்றுங்க, வேண்டான்னு நான் சொல்லவே இல்லை. அட்மாஸ்ஃபியர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஆனால் எங்கே போனாலும் இதே மாதிரியான மனிதர்கள் தான் இருப்பாங்கன்றதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இதே மாதிரியான மனிதர்கள் தான் இருப்பாங்க. அந்த மனிதர்களும் இதே மாதிரியான சூழ்நிலை தான் நமக்கு உருவாக்குவாங்க. அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, ஒரு இறுக்கமான சூழ்நிலையாக நமக்கு அமைஞ்சிடும். அதையெல்லாம் புரிஞ்சு நீங்கள் இது பண்ணுங்கள். அப்போ எதை மாற்றணுமோ அது இங்கே இருந்தே மாற்ற முயற்சிகள் பண்ணுங்கள். இங்கே உங்கள் மைண்ட் அளவில் நல்லா மாறி நல்லா சுறுசுறுப்பானதுக்கப்புறம் நீங்கள் மாற்றினீங்கன்னா அதில் ஒரு தெளிவு இருக்கும்.
பட் இதே மனநிலையில் நீங்கள் மாற்றினீங்கன்னா எந்த தெளிவும் இருக்காது, பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸிங்கும் மனசில் வந்து உங்களுக்கு ஏடாகுலமாக டிஸ்டர்ப் பண்ணும். வாழக்கூடிய வாழ்க்கையில் சிறப்பான வாழ்க்கை நம்ம கையில் சாய்ப்பாக ஒப்படைச்சிட்டாங்க. இந்த காலத்தை வீண் பண்ணாதீங்க. காலத்தை வீண் பண்ணுறது, திரும்ப சொல்கிறேனே, சாய்ப்பா நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு நீங்கள் 10 லட்ச ரூபா கடன்னா 20 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு வராரு. நான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கதவை திறக்காமல் அந்த பணத்தை வாங்காமல் இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு போகிறது காலத்தை நீங்கள் வந்து வீண்படுத்துவதற்கு சமம். இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு எந்தெந்த இடத்துல வாய்ப்புகள்லாம் இருக்கோ அத்தனை இடத்துலையும் திறமை கொண்டு ஃபேஸ் பண்ணுங்க. சாய்ப்பாவோட துணை இருக்க எந்த மனுஷனும் உதவுவான், எந்த மனுஷன் உதவனா பரவாயில்லையே அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு சவால்களுக்கே சவால் விட்டு உங்கள் வாழ்க்கையை ஆனந்தமான வாழ்க்கையாக மாற்றணும்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.